Hi guys, welcome to SIDDU TAMIZHAN. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளெண்டர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதை போயிட்டு பாருங்கள். அதோட கண்டிஷன் இல்லை இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி பிளெண்டரை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் பிளெண்டரோட இதை டெலிட் பண்ணிட்டேன். பாருங்கள், இது ஓப்பன் பண்ணால் வராது. ஸோ நான் தெரியாமல் இந்த ஷார்ட்கட்டையும் டெலிட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ இப்போ காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணோடனே சர்ச் பாருக்கு போயிட்டு டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டர் ஆர்ஜின், அதாவது blender.origin. நான் டைப் பண்ணதுனால அது அங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் ஆர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இல்லை பிளெண்டர் டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டை டிக் கொடுத்துருங்க. ஸோ டிக் கொடுத்தோடனே இப்படி வரும். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறது 3.0 வெர்ஷன் அந்த இது இருக்குது பார்த்துருங்களா. ஸோ அதை விட்டுருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோ எண்ட் பிசிக்கெலாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பழைய அந்த இதுக்கு முன்னாடி 2.93.5 இருக்குல்ல. ஸோ அது கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆல் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கீழே டவுன்லோட் மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 2.76 இல்லை உங்களுக்கு என்ன பழைய வெர்ஷன் வேணாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ எண்ட் பிசிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு புதுனா நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்தே டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 32 பிட். அதனால் பார்த்தீங்கன்னா நான் MSI ஃபைல் டவுன்லோட் பண்ணுறேன். ஜிப்பு வேண்டாம். அதனால் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது வெர்ஷன் ஏற்றுனீங்க அப்படின்னாலும் ஏற்றிக்கலாம். இல்லை 64 பிட்னாலும் 64 பிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணுறதுக்காக உங்கள் கம்ப்யூட்டரில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே 32 பிட்டா 64 பிட்டா நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொபைலில் மூலயமா அதை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டிங்களா. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் மொபைலில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இது பிசியில் சர்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவசி எரர்னு சொல்லிட்டு காட்டுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை தான் ஓப்பன் பண்ணேன். ஓகேவா. ஸோ நான் மொபைல்லே இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். டெஸ்க்டாப் சைட் கொடுத்து உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் மொபைல்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி கேபிள் போட்டு அதை மாற்றிக்காங்க. ஸோ இப்போ மை கம்ப்யூட்டரில் போய்ட்டு நான் டியில் தான் வச்சுருக்கேன். ஸோ வச்சுன்னா பிளெண்டர்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் அதுவும் இந்த இன்ஸ்டாலர் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஜிப் ஃபைலாகவும் ஏற்றலாம், இன்ஸ்டாலராகவும் ஏற்றலாம். நான் இன்ஸ்டாலராக ஏற்றிட்டேன். ஸோ அதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஐ அக்செப்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இது இப்படியே ஓகேனா ஓகே, இல்லை அப்படின்னா வேணுக்கே செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேணுங்க செட் பண்ணிக்கலாம். நான் வேறு ஒரு இடத்துல செட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பிளெண்டர் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணணும். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ பிளெண்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபைல் இருக்க போது அதை நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு பர்மிஷன் கேட்கும். ஸோ அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். கொஞ்ச நேரம் இதை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்துருச்சு பார்த்தீங்களா. இது கேஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஸோ இந்த மொத்த இன்ஸ்டாலேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். 10 மினிட்ஸ் கூட ஆகாது. இதுவே எனக்கு தெரிஞ்சு எனக்கு சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சின்னதாக தான் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான். இங்கே பாருங்கள், பைத்தான் ஸ்கிரிப்ட்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷ் பட்டன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இது சில பேருக்கு வரலாம், எனக்கு வருது. சில பேருக்கு வராமையும் இருக்கலாம். இங்கே டேட் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்களா வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா 2.6. நீங்கள் புது வெர்ஷன் ஏற்றினாலும் இதே ஸ்டெப்பு தான். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது பிசி யூஸ் பண்ணி வேறு ஏதாவது பர்மிஷன் கேட்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ
புது வெர்ஷன் ஏற்றலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு புது வெர்ஷன் ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்டர் 3.0 வந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 2.93.5 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட புது வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு 3.0 பீட்டா வெர்ஷன் தான் வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெர்ஷன் வரல. வந்தோடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடுவாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹை எண்ட் பிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணி நிறையாவே பண்ணலாம். ஸோ ஹை எண்ட் பிசி தான் இருக்கணும்னு இல்லை, அதுக்கு ஒரு சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாம் எப்பயோ போட்ட மாரி தான். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் டைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ப்ரொடியூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு பேர் டாடா பை பேச என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பேசி யூ. நான் உங்கள் சித்தார்த். இது உங்கள் சித்து தமிழன். பாய்.